வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் யம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாய் க்ரீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தாய் ரெசிபீஸ் நம்ம வீட்டில் காமனாக ட்ரை பண்ண மாட்டோம். ஆனால் இது அந்தளவுக்கு கஷ்டமான ரெசிபியாக கிடையாது. ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஜீரா ரைஸ், கீ ரைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதை சைட் டிஷ்ஷாக பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை ஸ்டெம்மோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெறும் லீஃப் மட்டும் இல்லை, அந்த ஸ்டெம்மோட சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 7-8 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கூடவே லெமனோட தோல் கொஞ்சமாக துருவி சேர்க்க போகிறோம். லெமன் கிராஸ் சேர்ப்பாங்க. அது காமனாக எல்லாருக்குமே கிடைக்காதனால அதோட சப்ஸ்டியூட்டாக நம்ம இது சேர்த்துக்கிறோம். இது கிட்டத்தட்ட அதோட ஃப்ளேவரை மேட்ச் பண்ணிக்கும். இதை நல்லா துருவி சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். கூடவே கொஞ்சமாக Oregano சேர்த்துக்கலாம். basil லீவ்ஸ்க்கு பதிலாக நான் இது சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி இனிஷியலாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு கலர் கேப்சிகம் ரெட்டும் எல்லோவும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ப்ரொக்கோலி சேர்த்துக்கிறேன். அதோட 100 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். காய்க்கு நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன். நீங்கள் இதோட பேபி கார்ன் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். இதில் மஷ்ரூம், ப்ரொக்கோலி இந்த மாதிரி நிறையா காய் சேர்க்குறதுனால அதில் பாதி சேர்த்திங்கன்னா போதும். ஃபுல் பேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. ப்ரொக்கோலிலாம் ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா நிறையா ப்ரொக்கோலியாக வரும். ஸோ பார்த்துட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா பிளாக் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேஸ்ட் கொஞ்ச நேரம் குக் ஆகணும். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக குட்டி குட்டி பபிள்ஸாக கொதிச்சு வரும்போது நம்ம அடுத்த ஐட்டம் சேர்க்கலாம். இது நல்லா கொதிச்சு ரெடி ஆனதுக்கப்புறமா 1/2 மூடி தேங்காவை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மினிமம் ஒரு 1/2 கப் தேங்காய் பாலாவது சேர்த்துக்கோங்க, நல்லா திக்கா. அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 3 நிமிஷத்துலேயே இது கொதி வந்துடும். வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தாய் க்ரீன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பர்சனலாக இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கும் போது இல்லை இந்த பேரை கேட்கும் போது கூட எப்படி இருக்குமோ, நம்மளுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இதெல்லாம் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபீஸ். ஸோ இந்த மாதிரி யம்மியான சூப்பரான ரெசிபீஸை நம்ம சேனலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.